தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 25ஆம் தேதி. பரலோக டைரி. சங்கீதம் 47. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. வாசிக்க வேண்டிய பகுதி யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வரை. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியுவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு பூசித்து குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். ஆமேன். தேவ சித்தம் அத்தியாவசியமும் நம் வாழ்க்கையின் சிறப்பான தெரிந்து கொள்ளுதலாகவும் இருக்கிறது. சிலருக்கு இப்படி ஒரு கேள்வி எழலாம், என் வாழ்க்கைக்கான தேவ சித்தத்தை நான் எங்கு அறிந்து கொள்ள முடியும்? அதற்கான பதில் இன்றைய பகுதியில் இருக்கிறது. தேவ வார்த்தையே தேவனுடைய சித்தம். நம் வாழ்க்கைக்கான வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தம் இதுவே. இவ்வுலகத்தின் தலையெழுத்து அதில்தான் இருக்கிறது. அதே சமயம் உங்கள் வாழ்க்கைக்கான தனிப்பட்ட திட்டங்களும் அதில் உண்டு. நாம் நிறைவான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க தேவையான எல்லா வழிகாட்டிகள், செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகளை பற்றிய ஆலோசனைகளும் அதில் உண்டு. ஒரே புத்தகத்தில் எப்படி தேவன் துல்லியமாக தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் நம்மேல் கொண்டுள்ள ஆச்சரியமான அன்பை அது சிறப்பாய் வெளிப்படுத்துகிறது. அதை நாம் வாசித்து தியானிக்கும் போது தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. அது நம் இருதயத்தில் முத்தரிக்கப்படும் போது நமக்கு வழிகாட்ட உலக மனிதர்களை தேடி போக வேண்டிய அவசியமில்லை. தேவ வசனங்களை ஒழுங்காக வாசிக்க, தியானிக்க இன்று உங்கள் மனதில் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையின் எல்லா கவலைகளுக்கும் தீர்வு அதுவே. தேவ சித்தத்தின் மத்தியில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இயேசு தான் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் பிதாவானவர் புத்தகத்திலே வைத்திருக்கிறார் என்று தெளிவாய் அறிந்திருந்தார். தன் முழு நேரமும் சித்தத்தை அறிந்து கொள்வதிலேயே செலவழித்தார். தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை ஒவ்வொன்றாய் நிறைவேற்றினார். அது நமக்கும் பொருந்தும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கையில் உங்களுக்குரிய நோக்கத்தை நீங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேற்ற அதை வெளிப்படுத்துமாறு தேவனை கேளுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.